சட்டசபை தேர்தல் குறித்து சென்னையில் சீதாராம் யெச்சூரியுடன் வைகோ ஆலோசனை நடத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ ஞாயிறன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மக்கள் நல கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட 110 தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி ஒன்றாக இணைந்து எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதை முடிவு செய்வோம் என்றும் வைகோ கூறினார். தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்குள்ளாக எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 110 இடங்களை எங்களுக்குள் பகிர்ந்து கொள்வது குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். அது எந்த நெருடலும் இல்லாமல் சுமூகமாக யார் யாருக்கு எத்தனை இடங்கள் என்று முதலில் அது உறுதி செய்யப்படும். பிறகு எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பது மக்கள் நல கூட்டணியினுடைய பிரதிநிதிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழக பிரதிநிதிகளும் சேர்ந்து அமர்ந்துதான் 234 தொகுதிகளில் எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பது பற்றி முடிவு செய்ய இயலும்.